வெல்கம் டு ஆர்ஆர் தாத் பிரியாணி சேனல். இன்னைக்கு எங்கள் அப்பா வந்து 300 பேருக்கு சிக்கன் பிரியாணி பார்சலில் அடித்து தர போகிறாரு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலையில் மணி ஒரு 5:30 இருக்குங்க. 300 பேருக்கு சிக்கன் பிரியாணி 11 மணிக்குள்ளார டெலிவரி கொடுத்துட்டோம்னு சொன்னதால காலையில் எழுந்திரிச்சு கடையை திறந்தாச்சுங்க. ஃப்ரெஷ்ஷாக நம்ம பார்க்குறீங்க எல்லாமே வந்து ஆனியனோ தக்காளியோ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே நல்லா ஹைஜீனிக்காக ஃபுல்லாக வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு காய்கறி நறுக்க ஆரம்பித்து வட்டாவை ஏற்றியாச்சுங்க. சன்ஃப்ளவர் ஆயில் தான் யூஸ் பண்ணுறது, ரீஃபைண்டு சன்ஃப்ளவர் ஆயில் தான் நம்ம கடையில் வந்து யூஸ் பண்ணுறது. குவாலிட்டியில் வந்து எந்த விதத்துலையுமே நம்ம வந்து விட்டு கொடுக்குறதே கிடையாதுங்க. அதே போல் விலையேற்றம் ஒரு வெங்காயமோ தக்காளியோ விலையேறிச்சுன்னா கூட சரி, அதனோட குவான்டிட்டியை வந்து எந்த விதத்துலையும் நம்ம குறைக்கிறது கிடையாது. மசாலா ஐட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் தாராளமாகவே நம்ம போடுவோம். மசாலா வைஸ் வந்து நம்ம எந்தளவுக்கு அதிகமாக கொடுக்குறோமோ அந்தளவுக்கு பிரியாணியும் நல்லா டேஸ்ட்டாக வரும். அதனால் வந்து நம்ம வந்து சமையலில் வந்து ரொம்ப கவனமாக இருந்துக்கிறதுங்க. பீஸ் உடையக்கூடாதுன்றதால வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா தண்ணி வச்சதுக்கப்புறம் வந்து பீஸை போடுறோம். அதுக்கப்புறம் கொதிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரிசி போட்டு சாப்பாட்டை வந்து அடி பிடிக்காமல் நல்லா கிளறி அப்படியே வந்து ஒரு நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஒரு சூப்பராக தம் போட்டாச்சுங்க. தம் போட்டதுக்கப்புறம் வந்து ஒரு 20-25 நிமிஷம் மேக்ஸிமம் வந்து தம்மில் விட்டாச்சுங்க. அதுக்குள்ளார அப்படியே நம்ம கத்திரிக்காய் வைக்கிற வேலையை பார்க்க ஆரம்பிச்சாச்சுங்க. கத்திரிக்காய் வேலை முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பார்சல் வந்து கேட்ட டைம் கரெக்டாக கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்சல் பண்ண ஆரம்பிச்சாச்சுங்க. கேட்ட டைமில் டெலிவரியும் கொடுத்தாச்சுங்க. கஸ்டமரும் ஹாப்பி, நாமளும் ஹாப்பிங்க. உங்கள் மூலயமா எங்களுக்கு வந்து